லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? சரி குட்டீஸ், நம்ம இன்றைக்கி சண்டே கிளாஸ்க்குள்ளார போக போகிறோம். நம்ம கூட ஷாலினி அக்கா வந்துட்டாங்க. ஹாய் ஷாலினி அக்கா. ஹாய்க்கா. ஓகே, சரி, வழக்கம் போல் நம்ம சண்டே கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்கா நமக்காக வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குள்ளார போக போகிறோம். இன்றைக்கி சண்டே கிளாஸ்க்கான டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷாலினி அக்கா நமக்காக ரிவீல் பண்ணுவாங்க. சரி, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரே பண்ணுறீங்களா? ஓகே குட்டீஸ், ப்ரே பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கத்தான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக நடியோடு துதிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே ஆன்லைன் மூலிமா ஆண்டவரே கற்றுக் கொடுக்குற இந்த சண்டே கிளாஸ் மூலிமா கூட தகப்பனே, அப்பா ஒவ்வொரு பகுதியில் அப்பா உங்கள் நாம மாத்திரம் தகப்பனே அப்பா மகிமைப்படும்படியாய் கூட ராஜா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற ராஜா ஆண்டவரே, டான்ஸ் பிள்ளைகள் ஆடும்பொழுது அது மூலிமா அப்பா நீங்கள் மகிமைப்படுவீராக. ஸ்டோரி அப்பா பிள்ளைகள் கேட்டு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா உண்மையே ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை அவர்கள் காணப்பட கற்று நீங்கள் கிருபை செய்யுங்க. வசனத்தின் மூலமே ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் அப்பா நம்முடைய சத்திய வேத வசனத்தின் மூலியமாய் தகப்பனே அப்பா நீர் பேசும்படியே கூட செபிக்கிற ராஜா ஆண்டவரே, நீங்கள் அப்படியாய் கூட நீங்கள் செய்ய போட்டுக்காக நன்றி. ஆரம் முதல் முடி மட்டும் நம்முடைய தெய்வீக பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். சரி குட்டீஸ், அக்கா நமக்காக வந்து அழகாக ஜெபம் பண்ணிட்டாங்க. குட்டி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்கான தலைப்பு நமக்கு ஷாலினி அக்கா சொல்லுவாங்க. ஷாலினி அக்கா, இந்த வாரம் நம்ம என்ன தலைப்பில் சண்டே கிளாஸ் பார்க்க போகிறோம்? இந்த வாரத்துக்கான தலைப்பு வந்து வழி நடத்தும் தெய்வம். சூப்பர், வழி நடத்தும் தெய்வம். நமக்கு எல்லாருக்கும் யார் வழி நடத்துகிறாரு? ஏசப்பா தான் வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத இந்த சண்டே கிளாஸ் முழுவதும் பார்க்க போகிறோம். ஆனால் அவர் எப்படி வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம கதை மூலியமாகவும் டான்ஸ் மூலியமாகவும் வசனம் மூலியமாகவும் கற்றுக்க போகிறோம். குட்டீஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து டான்ஸ் பார்க்க போகிறோம்க்கா. சூப்பர், நம்ம டான்ஸ் பார்க்க போகிறோம். குட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஏஞ்சி நின்று ஆக்ஷன் சாங் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க. ஜாலியாக நம்ம டான்ஸ் கற்றுக்கலாம். குட்டீஸ் எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டிங்க. வே 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 இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஸ் ஆடினோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரே வே யார்? இயேசுவேனா என்ன? வழி நடத்தும் தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா குட்டீஸ்? சரி, டான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஷாலினி அக்கா? அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம்க்கா. ஓ, குட்டி ஸ்டோரியா? குட்டி ஸ்டோரிஸ்னால் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம குட்டி ஸ்டோரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வசனம் படிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரி டைமுக்குள்ளாரே போகலாம்.
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ ஸ்டோரி டைம்குள்ளார போகலாமா? நம்ம இப்போ என்ன தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம்? வழி நடத்தும் தேவன் அப்படி தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏசப்பா எப்படி நம்ம வழி நடத்துகிறாரு, அவர் எப்படியெல்லாம் நமக்கு சகாயம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் மோசே வந்து நம்மளுடைய இஸ்ரவேல் மக்களை எப்படி வழி நடத்தினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகளாக எகிப்தியர்கிட்ட அடிமையாக இருந்தாங்களாம். அப்படி அடிமையாக இருந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் நிறைய துன்பங்கள் ஏற்பட்டுச்சான். அவங்களால நல்ல போஸ்டிங்கில் இருக்க முடியல, ஒரு லீடர்ஸாக இருக்க முடியல, அடிமைகளாக இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அன்றாட தேவைக்கு எகிப்தியர்கிட்ட நாடி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் மோசே எழும்பினாராம். யாரால எழுப்பப்பட்டாரு? ஆண்டவரால் எழுப்பப்பட்டாரு. மோசே எழுப்பப்பட்டு இஸ்ரவேல் மக்களை அந்த வனாந்தரத்தில் இருந்து கூட்டிட்டு வரணும், அவங்கள வந்து அந்த சிறையிருப்புல இருந்து மீட்டுட்டு வரணும் அப்படின்னு கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். அப்போ மோசேவும் நிறைய இடத்துல வந்து அவர் திக்குவாயாக இருந்தார், ரொம்ப கோழையாக இருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்? மோசேயை தான் வந்து லீடராக தேர்ந்தெடுத்தார். அப்படி லீடராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எகிப்திலேருந்து இஸ்ரவேல் மக்களை கொண்டு வரத்துக்கு கர்த்தர் நிறைய காரியங்கள் செய்து அங்கேருந்து பல லட்சம் மக்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்களாம். அதாவது ஈஜிப்டிலேருந்து எகிப்திலேருந்து மக்கள் எல்லாரும் நடந்து வர ஆரம்பித்தாங்க. அப்படி நடந்து வரும்போது ஈஜிப்டோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வோன் வந்து ரொம்ப பயங்கரமான ஆள். ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் எல்லாம் போங்க, நான் இஸ்ரவேல் மக்களை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவருக்கு மனசில் இந்த அடிமைகளெல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா நம்ம நாட்டை எப்படி முன்னேற்ற முடியும், நமக்கு யார் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி விட்டுட்டு அவங்கள திரும்பியும் சிறையிருக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டிருந்தாராம். ஆனால் இந்த பிளானுக்கு எல்லாருக்கும் மேலே இருக்கிற பிளான் யார் போடுவார்? ஏசப்பா தான் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை கூட்டிக்கிட்டு மோசே எகிப்திலேருந்து கிளம்பிட்டார். இவங்க எல்லாம் நடந்து போக ஆரம்பித்தாங்க. அப்படி நடந்து போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ரெட் சி, அதாவது சிவந்த சமுத்திரம் அவங்க முன்னாடி வந்து நின்றுச்சான். அப்போ ரெட் சி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடலை எப்படி கடக்க முடியும்? அவங்க அக்கறைக்கு போயாகணும். இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனோட ரதம், அவங்களுடைய குதிரை ரதம், அவங்களுடைய சேனைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு பார்வோன் வேகமாக வந்தாராம். எதுக்காக தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை சிறை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். நம்ம தப்பிச்சு வரோம் அப்படின்னு நினச்சி நம்ம இன்னொரு பயங்கரமான ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டோமே. முன்னாடி கடல் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? கடலுக்குள்ளே போனோன்னா நம்ம எல்லாரும் செத்துருவோம், தண்ணியில் மூழ்கி செத்துருவோம். பின்னாடி யார் வரா? பார்வோன் வராங்க. பார்வோன் வர நேரத்தில் நமக்கு என்ன ஆகும்? அவங்கள திரும்பி சிறையிருப்பு பண்ணி ஈஜிப்டு கொண்டு போயிடுவாங்க. இன்னும் நிறைய நம்மளை கொடுமை தான் படுத்துவாங்க. இனிமேட்டு லைஃப் லாங் நம்ம அடிமைகளை தான் இருக்கணும் அப்படிங்கிற பயம் இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாருக்கும் இருந்துச்சான். நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய டைம் இந்த மாதிரி இருக்கும்ல, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, ரெண்டு பக்கத்துலேருந்து நெருக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கிற டைமில் நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கெல்லாம் தலைவராக யார் இருந்தார்? மோசே இருந்தார். உடனே மோசே என்ன பண்ணாராம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாராம்? மோசே, நீ என்னிடத்துல முறையிடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய கோலை எடுத்து கடலுக்கு முன்னாடி காட்டு, கடல் ரெண்டா பிளக்கும் அப்படின்னு சொன்னாராம் கர்த்தர். உடனே மோசே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயி மோசஸ் என்ன பண்ணாரா? கர்த்தர் நன்றி சொல்லிட்டு மக்களுக்கு சொன்னாரா, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்கிற காரியத்தை நீங்கள் காணுங்கள் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை நீங்கள் இனி காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக அப்படின்னு சொன்னாராம். அப்போ யார் யுத்தம் பண்ணுறா? கர்த்தர் யுத்தம் பண்ணுறாங்க. அப்படி கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வழி வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் என்ன பண்ணாரா? கர்த்தரை நோக்கி ஜெபிச்சுட்டு அவர் கோலை வந்து நீட்டினாராம். சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே நீட்டும் போது என்னாச்சு? அந்த கோல் ரெண்டாக பிளந்துச்சு. அந்த ரெட் சி வந்து என்னாச்சு? ரெண்டாக பிளந்துச்சு. கடல் ரெண்டாக பிளந்தும் போது என்னாச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அந்த கடலுக்குள்ளார நடந்து போக ஆரம்பிச்சாங்களாம். அப்போது எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது பார்வோனோட ரதமும் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சுல்ல, அவங்களும் என்ன பண்ணாங்க? பரவாயில்லையே, இவங்களுடைய ஆண்டவர் நிறைய மிராக்கள்லாம் பண்ணுறாங்க, நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணுறாங்க, இப்போ கடலே ரெண்டாக பிளந்துருச்சு, நம்ம அவங்களையும் சேஸ் பண்ணி அந்த மக்களை பிடிச்சிடலாம், துரத்தி அந்த மக்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க போய்கிட்டு இருந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அந்த கடலை கடந்து போயிட்டாங்களாம். அவங்க போன அடுத்த நிமிஷம் திரும்பி மோசஸ் என்ன பண்ணாரா? அவரை கோலை நீட்டி அந்த
கடலை திரும்பி ஒன்று சேர்த்துட்டாராம். அப்போ அங்கே இருந்த பாரோனுடைய ரதங்கள், குதிரைகள், எல்லா விதமான சேரியாட்ஸ் எல்லாம் என்னாச்சாம், அந்த கடலுக்குள்ளே மூழ்கி அந்த பாரோனுடைய எல்லா படைகளும் அழிஞ்சு போயிடுச்சாம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு வழி கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையிலேருந்து பார்க்குறோம் இல்லையா குட்டீஸ்? சரி, நீங்களும் இந்த மாதிரி நிறைய டைம் நெருக்கமான சூழ்நிலை இருக்குது, இந்த சைடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த சைடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும் பொழுது எல்லா நெருக்கத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்படி தான் தாவீது நம்ம சங்கீதக்காரர் என்ன பண்ணார், நான் நெருக்கத்திலே இருந்தேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு அழகான ஒரு சங்கீதம் எழுதினார். ஸோ நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் நமக்காக வழி நடத்துவார் அப்படிங்கிறத தான் நம்ம இதுலேருந்து கற்றுக்கிட்டோம். சரியா குட்டீஸ்? அப்போ யார் நமக்கு வழி நடத்துகிறாரு? கர்த்தர் தான் நமக்கு வழி நடத்துகிறாரு. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான மிராக்கிள் இல்லையா? நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய சண்டே கிளாஸில் இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. திரும்பி உங்களுக்கு இது ஞாபகப்படுத்துகிறோம். நீங்களும் இந்த ஸ்டோரியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு ஸ்டோரிக்குள்ளார போகலாம். இப்போது பாய். ஹாய் குட்டி. சரி, நீங்கள் இப்போது ஸ்டோரி கேட்டுட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து ஒரு குட்டி வசனம் பார்க்க போகிறோங்க்கா. குட்டி வசனமா? சரி, குட்டி வசனத்தை குட்டீஸ் எல்லாரும் சீக்கிரமாக சூப்பராக மனப்பாடம் பண்ணிடுவாங்க. நம்ம வசனத்துக்குள்ளார போகலாம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வீக்கில் எந்த தலைப்பு குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வழி நடத்தும் தேவன். வழி நடத்துகிற தேவன் குறித்து ஒரு பைபிள் ஒரு வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாமா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதம் 121:6. ஓகே குட்டீஸ், இப்போ மறுபடியும் சொல்லலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் சத்தமாக சொல்கிறீங்களா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதம் 121:6. ஓகே குட்டீஸ், இப்போ இதற்கான மீனிங்கை பார்க்கலாமா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏசப்பா எப்பயுமே நம்ம கூடவே நம்ம இப்போல்லாம் உங்களுக்கு என்ன டைம் தெரியுமா? இதெல்லாம் சம்மர் டைம் தானே, ரொம்ப வெயிலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது தானே, வெளியில் போக முடியுதா? ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல, வேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏசப்பா எந்த ஒரு வெயிலும் சரி, எந்த ஒரு எது இருந்தாலும் நம்மளை சேதப்படுத்தாத நம்மளை பாதுகாக்கிற தேவன் ஏசப்பா நம்ம கூடவே இருக்கார். ஸ்டோரியில் கூட அக்கா சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா? அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் ஏசப்பா எவ்வளோ அந்த வழியே இல்லாத சூழ்நிலையில் அந்த ஜனங்களெல்லாம் தவிச்சு நின்றுட்டு இருக்கும்போது ஏசப்பா அதை அழகாக அவங்கள எப்படி வழி நடத்தினார். அக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஸ்டோரி நோட் பண்ணிங்களா? அதே போல் தான் எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பா அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் தான் ஏசப்பா, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பா உங்களை பாதுகாப்பார். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீக்கில் புது வசனத்தோடு உங்களை பார்க்குறேன். சரி குட்டீஸ், நம்ம வசனமும் கற்றுக்கிட்டோம். வசனம் என்ன சொல்லுது? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லுது. ஏசப்பா வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, இல்லை பனியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நமக்கு வழியாகவும் சத்தியமாகவும் இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான். அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் குட்டீஸ். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து வழி நடத்தும் தெய்வத்தை குறித்து நம்ம ஒரு ஸ்கிட் பார்க்க போகிறோம். ஸ்கிட்டா? சூப்பர். ஸ்கிட்னா பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம ஸ்கிட்லேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கா நமக்காக, அக்காஸ் எல்லாரும் சேர்ந்து நமக்காக ஸ்கிட் போட வராங்க. கவனித்து நீங்களும் பாருங்கள் குட்டீஸ். அப்பப்பப்பப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! ஏ தம்பி அசிஸ்டண்ட், சேர் எடுத்து போடு, சீக்கிரம் போடுப்பா. ஐயோ, இந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இருந்துட்டேன், எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெயில் மழைன்னு பார்க்காம எலெக்ஷன் டைம் வேறு, நான் பாட்டும் தெருவாக போயிட்டு பெருக்கணும், ஆயா கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும். அந்த வெயில் வேற பொழக்குது, இல்லைனா ஓட்டு விழாதே, என்ன பண்ணுறது? ஷோ எப்பா, எங்கப்பா மற்ற அசிஸ்டண்ட் எல்லாம் காணோம்? தலைவரே எப்படி இருக்கீங்க தலைவரே? என்ன தலைவரை வெயிலில் உட்காந்துருக்கீங்க? என்னப்பா பண்ணுறது? எலெக்ஷன் வேற வச்சுட்டாங்க, ஓட்டு வரணுமே, அப்போ தானே இந்த மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க, இல்லைனா ஏமாத்திடுவாங்கல்ல, அதனால தான் உட்காந்துருக்கேன். தலைவரே, நீங்களாம் இருக்கிறதுக்கு நீங்களாம் உள்ள ஏசி ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல? கரெக்ட் தான். இந்த எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் யார் வெளியில் வர போகிறா? நல்லா ஏசி ரூமில் குளுன்னு நல்லா பெரிய வீடியோ பார்த்துட்டு ஜாலியாக இருக்க போகிறேன். இப்போ ஓட்டுக்காக இதெல்லாம் பண்ணுறேன், அது கூட உங்களுக்குலாம் தெரியலையா?
இல்லையா? ஓ, ஓட்டுக்காக பண்றீங்களா? ஆமா, தலைவரே, ஆமா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது, சொன்னாதானே தெரியும். ஊருக்குள்ள இந்த வெயிலுனால நிறைய வியாதியெல்லாம், அது என்னம்மா அது? டிசீஸ். ஸ்கின் டிசீஸ். டிசீஸா? ஸ்கின் டிசீஸ் வருங்களாம். அட போப்பா, என்ன பெரிய ஸ்கின் டிசீஸ். அவன் கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், அரசியல்வாதி எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. நமக்கு சாதாரண ஸ்கின் டிசீஸ் தானே. மக்கள் கிட்ட இருந்து கொள்ளடிச்ச பணத்துல எல்லாம் பார்த்துக்கலாம், விடு. தலைவரே அப்படி சொல்லாதீங்க தலைவரே. ஸ்கின் டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து தலைவரே. இல்லைப்பா, என்கிட்ட இல்லாத காசா பணமா மக்கள்கிட்ட கொள்ளடிச்சு நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் செலவு பண்ணி பார்த்துக்கலாம். அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ போனால் சரியாயிட போகுது. தலைவரை அப்படி மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கும் மேலே ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. மேலையா? ஆமா. எங்க? எனக்கு எதுவும் தெரியலையே. நீங்க ஜெபம் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள அவர் வந்து வெளிப்படுவாரு. ஜெபம் பண்ணலாம், எனக்கு ஏது டைம்? இங்க இருக்கிற மக்களே என்ன பார்த்து ஜெபம் பண்றாங்க, நான் இன்னொருத்தரை பார்த்து ஜெபம் பண்ணுமா? ஒருவேளை அந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன தலைவரை பண்ணுவீங்க? நான் தான் சொல்றேனே, ஆஸ்திரேலியா போவேன், அமெரிக்கா போவேன். ஏன் கொரோனாவை கண்டுபிடிச்ச சைனாக்கே போயிட்டு நான் என் வியாதியை குணப்படுத்திட்டு வருவேன். தலைவரே கடவுளை இது பண்ணாதீங்க தலைவரே. பணம் 10, 20, 30, 100 செய்யும். ஓகே தலைவரை, சரிங்க தலைவரை, நீங்க பாருங்க, நாங்க வரோம் தலைவரை. சரி சரி, கடவுள் நீ தான் உங்களை போய் ஒரு கூல் காப்பாத்தணும். ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா போ. ரொம்ப வெயிலா இருக்கு, குடிக்கலாம். எப்பப்பா இந்த வெயில வேற எலெக்ஷன் வேற போட்டுட்டு இருக்கு. எல்லாரும் எதுக்கு ஓட்டு போட்டானே தெரில, பயமா வேற இருக்குது. இந்த தண்ணி என்ன பாதிய காணோம், நீயே குடிச்சிடுறியா? இல்லையா? சரி சரி. ஐயோ, இது என்ன ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்கு. வெயிலில் வேற இருந்து சன்பர்ன் ஆகுது போல இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது வியாதி கீதி வந்துருமோ? ஐயோ, குஷ்டம்லாம் வந்தால் நான் எங்கே போகிறது? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இல்லாத காசா பணமா? ஓ, அப்புறம்ப்பா எலெக்ஷன்லாம் எப்படி போகுது? போகுது தலைவரே. மக்கள் எல்லாம் நமக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆமாம் தலைவரே. ஓட்டு போடணும், இல்லைன்னா இருக்கு பாரு, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நான், தெரியும்ல? தெரியும் தலைவரே. உங்கள் வீட்லேயும் 5 ஓட்டாமே 5000 ரூபாய் வாங்கிட்டீங்களாமே, பரவாயில்லையே, நல்ல வசூலா? ஆமாம் தலைவரே. வருஷத்துக்கு ஒரு வசூல் பண்ணிடுறீங்க. சரி சரி. ஐயோ, என் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்கு. நீ போய் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி வரியா? எங்கே போனவனை இன்னும் காணோம். நமக்கு வேற அரிக்கிற மாதிரி இருக்கு அங்கங்க. ஐயோ. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, என்னால் முடியல. ஐயோ, ஃபுல்லாக என்னமோ ஆயிடுச்சு. தலைவரே என்னாச்சு தலைவரே? ஐயோ, என்னப்பா சொல்கிறது. இந்த எலெக்ஷன் வச்சாலும் வச்சாங்க, வெயில் அழிஞ்சு என் பாருப்பா, என் ஸ்கின் எல்லாம் அரிப்பாக வந்துட்டு புண்ணு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் அப்போவே சொன்னோம் தலைவரே, நீங்கள் உள்ளே இருங்கன்னு கேட்டிங்களா? என்னப்பா பண்ணுறது, மக்களுக்காக உழைச்சேன், மக்களுக்காகவே நான். சரி தலைவரே, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கடவுள் பார்த்துக்குவாரு. சரிப்பா, அன்னைக்கு சொன்னல ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லான்னு பார்த்துப்பாருன்னு சொன்னல. நீ கொஞ்சம் அந்த ஏசப்பா கிட்ட கேட்டு எனக்கு ஒரு நல்ல குணத்தை தர சொல்றியா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம் தலைவரே. ஜெபம் பண்ணலாம்ப்பா, பண்ணுப்பா எனக்காக. ஏசப்பா மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் கூட தகப்பனே எங்களுக்கு தலைவரையும் அந்த கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, நீங்கள் சொன்னீங்களே பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீங்க ஏசப்பா. ஆண்டவரே, இப்பொழுது கூட எங்கள் தலைவரையும் அந்த கரத்தில் கொடுக்குறோம். நீர் அவருக்கு சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அவர் சுகம் பெற்று ஆண்டவரே நாட்டுக்கு நல்லது செய்ய அப்பா நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அவர் ஆட்சிக்கு வந்து ஆண்டவரே மக்களுக்கு நல்ல 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 விஷயங்கள் செய்ய அப்பா நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் சுகத்தை தாங்க யாவற்றையும் இந்த கரத்தில் கொடுக்குறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தலைவரே, ஜெபம் பண்ணியிருக்கோம் தலைவரே, கண்டிப்பாக சரியாயிடும் தலைவரே. ரொம்ப நன்றிப்பா. நானும் என்ன நினச்சேன், மற்ற அரசியல்வாதி மாதிரி காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்கப்பா. இந்த மாதிரி நோயோ நொடியோ வராமல் இருக்கணும் அப்படின்னா மக்கள் பணத்துலேருந்து நம்ம வாங்குகிற அந்த வரி பணத்தை அவங்களுக்காக செலவு பண்ணோம், அவங்க நல்லதுக்காக பண்ணோம் அப்படிங்கிறதே எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கப்பா. நானும் மக்களுக்காக இனிமேட்டு உழைப்பேன்ப்பா. சரிங்க தலைவரே, ரொம்ப நல்லது தலைவரே. சரிப்பா. ஓகே குட்டீஸ், இப்போ எல்லோரும் ஸ்கிட்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் செக்ஷனுக்குள்ளார வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? இசப்பா மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிற ஆண்டவரே, நேற்று மின்று மாறாதவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா நாங்கள் கற்றுக் கொடுத்த ஆண்டவரே பாடல்கள் வசனங்கள்
அப்பா கதைகள் தகப்பனே, அப்பா நாடகங்கள் மூலயமா ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மளை பாதுகாக்கிறார் என்று ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ள அப்பா நீர் அவர்கள் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபை தாங்க அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இதன் மூலயமா பயன்பெற நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலயமா உமது நாமம் மட்டுமே மகிமைப்பட தேவருக்கு கிருபை தாங்க. யாவற்றையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன்.